வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் அண்ணன் வீட்டுக்குள்ள பாம்பு போக, அக்கா சேரை உடைச்சிட்டு கீழே போக, தெரியாம இவங்க அவங்க தலையில அடிக்க, தாத்தா போட்டு பொம்மையை அடிக்க, அண்ணனுக்கு வந்தது பயங்கரமா கோவம், அண்ணன் தெரியாம கீழே விழுந்துட்டாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணாம யாரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அட என்னப்பா நீ சும்மா போட மாட்டேன்னு அடம்பிடிச்சிக்கிட்டு 2030 இதான் ஃபேஷனு, அதை நீ இப்பவுமே போட்டுக்கோ. 2030 ஃபேஷன் இப்படி இருக்கும் அப்படின்னா அப்போ ஜட்டி எப்படி இருக்கும் நீனே பார்த்துக்கோ. சரி, முடி அதிகமாக வளர்ந்துருச்சே, முடி வெட்டலாம் சொல்லிட்டு சலூன் கடைக்கு போனேங்க. ஒரு சம்மர் கட்டிங்க போடுன்னு சொன்னா அவனும் தோரணையா சம்மர் கட்டிங்க வெட்டி விட்டா, நானும் வெட்டிட்டு தோரணையா வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தானா வெயில் அப்படி அடிக்கி வேத்து ஊத்து. சரி, வேத்து ஊத்து மூஞ்சி தொடப்பேன்னு சொல்லிட்டு மண்டையோட சேர்த்து தொடச்சேன் பாருங்க. சரி, அதான் குளிச்சு பல மாசம் ஆகுதா, என்னைக்காட்டு நல்லா முங்கி நீச்சல் அடிச்சு குளிக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறி மேல வந்து நீச்சல் குளத்தை எட்டி பார்த்தா என்னடா இது தண்ணியே காணும் அப்படிங்கிற ஷாக்ல மறுபடியும் சரி வேண்டாம் இன்னொரு நாள் குளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இறங்கி கீழே போனா சனி அவர் உடலை. டேய் என்னடா படம் எடுக்கீங்க? ஒரு படம் கூட என்ன வச்சு உங்களால ஒழுங்கா எடுக்க முடியல. நான்லாம் படம் எடுக்க ஆரம்பிச்சேன்னா அப்படி சும்மா அப்படி பட்டைய நடுங்கிற அளவுக்கு என்னடா அது தொடையில ஏதோ ஊறுது. இங்க ஓடுற ட்ரெயினை கழுவுற விதம்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. அது சரி, அது என்ன பேசஞ்சரையும் சேர்த்து கழுவி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார், நான் ஒருத்தன் அப்பதே வச்சு கூப்பிட்டு இருக்கேன், கொஞ்சம் திரும்புங்க சார். யாருடா அது? அட பொம்மை சார், நான் அப்பதே வச்சு கூப்பிட்டு இருக்கேன் பொம்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப திரும்பிட்டீங்க. அட்டம் கொய்யால இருறா, உனக்கு என்ன? என்ன சார் இது, உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டெல்லாம் கிட்டுறதுக்கு நான் உங்க கையில ஒப்படைச்சிருக்கேன், கொஞ்சம் இனமையாச்சும் பண்ணி கொடுங்களேன். கண்டிப்பா பண்ணி கொடுத்துலாம். மேல பாருங்க, இந்தியா மேப்பே உங்களுக்காண்டி போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. சரி, இவ்வளவுதானா? வேற எதுவும் கிடையாது? இன்னும் இருக்கு, பக்கத்துல பாருங்க இலங்கை மேப் போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க. இது போதுமா? இப்ப பாரு, அவ்வளவுதான் தம்பி. அப்படிதான் நல்லா இந்த காலத்துக்கு. அப்புறம் அந்த லெப்ட் கால அப்படிதான் அப்படி படுக்க போட்டு அப்படி காலத்துக்கு ஒரு ஜம்ப் பண்ணு பார்ப்போம். சூப்பர், அவ்வளவுதான் முடிஞ்சு. சூப்பரா வந்துட்டு வந்து போனை வந்து பாருங்க பார்ப்போம். அங்க இங்கன்னு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை ஒன்று கட்டிட்டு சரி சீலிங்கில் டிசைன் போட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பெயிண்டரை வர வச்சு டிசைன் போட சொன்னா பெயிண்டர் சொல்லிட்டாரு பெயிண்டும் வேணாம் ப்ரெஷ்ஷும் வேணாமா, டிசைன் நான் சூப்பரா போட்டோம்னு சொல்லிட்டு எப்படி போடுறாரு பாருங்களேன். இவர்தான் கொண்டு வீட்டை ஒப்பாட்டச்சான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் ஒரு லைட்லயே முடிச்சிருவாரு. அப்படிலாம் தப்பா சொல்லக்கூடாது சார். தம்பி ரொம்ப தங்கமான பையன், வேலையில ரொம்ப சின்சியாரிட்டியா உள்ள பையன். அப்படிதான் ஒரு நாள் தம்பி கிட்ட போய் தம்பி 1 கிலோ மாவு வேணுப்பான்னு கேட்டேன். அதுக்கு அந்த தம்பி எடுத்து கெட்டி கொடுத்தாரு பாருங்க. அப்படி ஒரு தங்கமான பையன். இப்படி ஒரு புத்திசாலியை நான் வாழ்நாள் முழுக்க பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா கால்குலேட்டர் ஆன் பண்ணி ஒரு இடம் போடுறாருன்னா இப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் பாத்துக்கோங்க. அட கிறுக்கு மெண்டலு, என்னடா பண்ற? அட என்ன சார் ட்ராலி வச்சிருக்கீங்க? ஒரு பெட்டியை கூட ஒழுங்கா வச்சு தள்ள மாட்டுக்கு, இதுக்கு பேர் ட்ராலியா? இதை தூக்கி குப்பையில போடுங்க சார். இதை கொண்டாங்க சார், நான் சரி பண்ணி தரேன். இல்ல பாத்தீங்கன்னா இப்படி வச்சாதான் பெட்டியை வச்சு உருணும். ஓ, இப்படிதான் வச்சு உருட்டணுமா? தம்பி, அக்காவுக்கு ரொம்ப வயிறு பசிக்கு, அக்காவுக்கு வேற சாப்பாடும் தனியா இருக்கு. அப்படியே ஓடி வந்து அந்த டீயை கொஞ்சம் ஆன் பண்ணுமா? இங்க பாருங்கடா கொடுமையா, இங்க தாத்தா வண்டியை மறைச்சு பஸ் ஏறுவாருன்னு பார்த்தா வண்டி வந்துட்டு. இந்த வண்டி நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி டிரைவரை வண்டியை நிப்பாட்டுப்பா, வண்டியை நிப்பாட்டுப்பா. வா தம்பி வா தம்பி. அப்படிதான் கை தாங்காம தூக்கி விடு. சரி வரட்டா. தெரியாம வந்து பின்னாடி அடிச்சுட்டு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டாங்க. அம்மா முடியல. வலிக்கல எனக்கு, சும்மா நடிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை.
அப்புறம் அண்ணே என்ன பண்றீங்க, சௌக்கியமா? அட்டம் கொய்யால சௌக்கியமாங்கிறத அடிச்சுதான் இன்னைக்கு இருக்குடா உனக்கு. அடி அடிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சராசரமே அது வேற ஒண்ணு இல்ல தம்பி, பரதநாட்டியம் இப்படிதான் ஆடுறோம். எல்லாரும் இப்படி ஆடுங்க பாக்கலாம். தண்டனக்கா தண்டனக்காதான் தெரிஞ்சுக்க கேளு. தண்டனக்கா தண்டனக்கா இந்த பார்சலை இப்படி எடுத்து இப்படி வச்சு 4 தட்டு இப்படி தட்டுனா அப்படின்னா அப்படி அலைக்க இருனா 2 தட்டு தட்டிக்கிறேன். ரொம்ப தட்டாரா பிஞ்சிர போகுது. இருங்க 2 லைட்டா கொஞ்சம் அவ்வளவுதான். 2 தட்டு தட்டு. என்னடா இது வரைய மாட்டுக்கு. சரி கொஞ்சம் கவுத்தி போட்டு. என்னடா டேய் ஓப்பனே பண்ணாம இருறோம் கொய்யால உனக்கு. மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை ஒரு போட்டோ பிடிச்சிட்டுமா ஆயிடுது. இந்தாங்க பிடிங்க மேடம். எப்படி இருக்குப்பா சொல்லுங்க பாக்கலாம். சரி நண்பர்களே, நம்ம சேனல் சற்று மறக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த ஒரு தரமான காமெடி சம்பவத்தோட நம்ம அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பாய்.